ஐயா உண்டியா. ஐயா உண்டியா. ஐயா, நம்ம கோயிலுக்கு வந்து ரொம்ப நாளாக நீங்கள் வந்துட்டுருக்கிறீங்க, நான் பார்த்துருக்குறேன். இப்போது சென்னையில் நீங்கள் எங்கேயா இருக்கீங்க? நாங்கள் சென்னையிலேருந்து கோயம்பேடு நெற்கொண்டில் இருக்கேன் ஐயா. சரி சரி. எனக்கு ஊர் சொந்த ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாங்குளம் முதலூர். ஐயா, நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க? ஐயா, நாங்கள் வந்து மீன் வியாபாரம் பண்ணுறேங்க ஐயா. சரி சரி. நாங்கள் வந்து கோயம்பேட்டில் மீன் வியாபாரம் பண்ணுறேங்க ஐயா. சரி சரியா. ரொம்ப நாளாக கோயிலுக்கு வந்துட்டு இருந்திருக்கீங்க, நடுவில் கொஞ்ச நாளாக ஆளை காணும். என்ன ஐயா? எனக்கு வந்து உடம்பு சரியில்லை ஐயா. எனக்கு உடம்புக்கு என்ன ஆச்சு? ஐயா, எனக்கு வந்து அட்டாக் ஐயா. எனக்கு வந்து நன்றி அடப்புன்னு சொல்கிறாங்க ஐயா. எனக்கு வந்து ப்ரைவேட்டில் பார்க்குறதுக்கு எனக்கு வசதி இல்லை ஐயா. ஏன்னா 6 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் கேட்காங்க ஐயா. அந்தளவுக்கு எனக்கு வசதி இல்லை ஐயா. நமக்கு ஒருத்தர் சொன்னாங்க கேம்ஸ் நல்லா பார்க்காங்கன்னு சொன்னாங்க ஐயா. அந்த கேம்ஸ் கீழ்ப்பாக்கம் கேம்ஸுக்கு நாங்கள் போனோம் ஐயா. அங்கே போனோம். நாங்கள் போனதுக்கு அட்மிஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு கலைஞ்ச காப்பீடு இருந்தால் தான் ஆஞ்ச போகணும்னு சொன்னாங்க. எனக்கு கலைஞ்ச காப்பீடு எனக்கு கிடையாதுங்க ஐயா. அதனால் அப்போ என்ன பண்ணுன்னு கேட்டோம். உங்களுக்கு 5 நாள் வச்சு நம்ம ஊசி போட்டுவிடுவோம், நீங்கள் அதுக்குள்ளே கலைஞ்ச காப்பீடு எடுத்துவாங்கன்னு சொன்னாங்க ஐயா. அந்தாக்க அப்போ 5 நாளுக்கு ஊசி போட்டாங்க. நாங்கள் அதுக்குள்ளே சார் எப்படி எடுக்கணும் உங்கள்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் தாங்க, நாங்கள் அதை வச்சு தான் எடுத்துடுவோம் அப்படின்னு கேட்டோம். அந்தாக்க அவங்க டாக்டருக்கு ஒரு சர்டிஃபிகேட் தந்தாங்க. அதை வச்சு எங்கள் வீட்டில் வந்து எடுத்தாங்க. எடுத்தோடனே 5 நாள் முடிஞ்சோடனே எங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர அன்னைக்கு எனக்கு மறுபடியும் நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் ஐயா. நான் போனோன்னா அப்போ நேற்று சுதந்திர அன்னைக்கு டாக்டர் யாருமே இல்லை. அப்போது என்னை அட்மிட் பண்ண மாட்டேன்ட்டாங்க. எங்கேயோ டாக்டர் வந்தார், அவங்க தான் என்னை அட்மிட் பண்ணி சொன்னாங்க. நாங்கள் ஒன்று அட்மிட் பண்ணி சேர்த்துட்டோம். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை திடீர்னு ஒரு நர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஆஞ்சோ பண்ணுறாங்க டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஐயா. அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆஞ்சோ பண்ணுறாங்கன்னு நான் ஒன்று கேட்டேன். ஞாயிற்றுக்கிழமை டாக்டர் வர மாட்டாங்க இப்படி ஆஞ்சோ பண்ணுன்னு கேட்டேன். அப்போ அவங்க டாக்டர் சொன்னாங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் உங்களை ஆஞ்சோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சரிங்கன்னு வந்துட்டோம். திடீர்னு டாக்டர் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து எங்கள் வார்டில் வந்து என்னை கைப்பிடிச்சி கூப்பிட்டாங்க. அப்போ அக்கம் பக்கத்தில் கேட்டாங்க, பக்கத்தில் பெட்டில் கேட்டாங்க. அப்போ என்னங்க டாக்டர் வந்து எந்த பேஷண்ட்டும் வார்டில் வந்து கைப்பிடிச்சி கூப்பிட்டு போக மாட்டாங்க, உங்களுக்கு மட்டும் கூப்பிட்டு போகிறாங்களே அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எனக்கு என்னன்னு தெரிலங்க, டாக்டர் வந்து கூப்பிட்டு போகிறாங்கன்னு சொல்லி நாங்கள் சொன்னேன். அந்த டாக்டர் வந்து கூப்பிட்டு போனாங்க. அப்போ நான் பேசிட்டே போனேன். டாக்டர் உங்களுக்கு எந்த சார் ஊருன்னு கேட்டேன். அப்போ எனக்கு நாகர்கோவில்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு கூப்பிட்டு போனாங்க. நான் ஐயா நினச்சி நாங்கள் ஆப்ரேஷன் போனோன்னே எனக்கு ஆஞ்சே பண்ணாங்க. உங்களுக்கு 2 பிளாக் அடப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க ரிங்ஸுக்கு எதுவும் பழக்கம் ஒன்றுமா கேட்டாங்க. நான் இல்லைங்க அப்படின்னு சரி பண்ணிடலாங்க, மாத்திரை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஆஞ்சே பண்ணாங்க, பண்ணி விட்டவுடனே நான் மறுபடியும் மாதம் செக்கப் போகிறேன். செக்கப் போனேன்னா எனக்கு அந்த டாக்டர் இது வரைக்கும் ஆச்சு நான் கண்ணில் பார்க்கவே இல்லை. ஆனால் எனக்கு ஐயாவை வந்து எனக்கு ஆஞ்சோ பண்ணுற மாதிரி எனக்கு இது நான் நம்பிக்கையோடு இருக்கேன். ஏன்னா நேற்று காலையில் டாக்டர் எந்த டாக்டர் வந்து கூப்பிட்டு போக மாட்டாங்க. ஆனால் எனக்கு கூப்பிட்டு போனாலும் ஐயா தான் கூப்பிட்டு போன மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை நான் இருக்கேன். நீங்கள் ஐயாவை நம்புங்க, நான் வர்ற மக்களுக்கு ஐயாவை நம்புங்க. ஐயா யாரும் கைவிட மாட்டாங்க. ஐயா உண்டியா. ஐயா உண்டியா. ஐயா உண்டியா.